கல்யாணி வீட்டின் சமையல் அறையிலிருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தமும் கூடவே கத்தலும் கேட்டது. கல்யாணி அம்மாள் தன் மருமகள் ரேகாவை நோக்கி கத்தி கொண்டிருந்தார். ஏண்டி, உங்க அப்பா வீட்டில இருந்து கொண்டு வந்த லட்சணம் இவ்வளவுதானா? காஃபி போட கூட தெரியாம என் புள்ளைய கட்டிக்கிட்டு வந்துட்டா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு நல்ல விசேஷம் கூட நடக்கல என்று கல்யாணி குறை கூறினார். ரேகா அமைதியாக தலையை குனிந்தபடி நின்றிருந்தாள். அவள் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள். கல்யாணியின் மகன் செந்திலுக்கும் ரேகாவுக்கும் காதல் திருமணம் நடந்தது. செந்திலுக்கு ரேகாவை மிகவும் பிடிக்கும். ஆனால் கல்யாணிக்கு இந்த திருமணத்தில் துளியும் இஷ்டம் இல்லை. அதற்கு ஒரே காரணம், ரேகாவின் குடும்பத்தினர் மாமியார் கல்யாணி எதிர்பார்த்த அளவு வரதட்சணை மற்றும் நகைகளை தரவில்லை என்பதுதான். செந்தில் தனியார் நிறுவனத்தில் நல்ல பதவியில் இருந்தான். அவன் வேலைக்கு சென்ற பிறகு வீட்டில் கல்யாணியின் வரதட்சணை கொடுமைகளும் மாமியார் மருமகள் சண்டையும் உச்சகட்டத்தை எட்டும். அன்று மாலை செந்தில் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். வந்தவுடனே கல்யாணி அவனிடம் போய் அமர்ந்தார். செந்தில், இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி பண்ற அலும்பு தாங்க முடியல. இன்னைக்கு எங்க அக்கா வீட்டு விசேஷத்துக்கு போகணும்னு சொன்னா அவங்க அப்பா வாங்கி தந்த அந்த மொக்க நகையை போட்டுட்டு வரேன்றா. மற்றவங்க முன்னாடி என் மானமே போயிடும். உன் ஆஃபீஸில் கார் வாங்குறதுக்கு லோன் போடுறேன்னு சொன்னியே, அதுக்கு பதிலாக ரேகா அப்பா கிட்ட சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லு என்றார் கல்யாணி. செந்தில் முகம் சுளித்தான். அம்மா, அவங்க அப்பா ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர். ஆட்டோவை அடமான வச்ச பணத்தை வச்சு தான் கல்யாணமே பண்ணி கொடுத்தாரு. இப்போ போய் எப்படி காசு கேட்கறது என்றான். உடனே கல்யாணி, அப்போ என் பேச்சுக்கு இந்த வீட்டில் மதிப்பே இல்லையா? வர வர நீ உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுற என்று வீட்டை தலையின் மேல் தூக்கி வைத்து கொண்டு அழுதார். ரேகா சமையலறையில் இருந்து இதையெல்லாம் கேட்டு கண்ணீர் வடித்தாள். செந்தில் இருவருக்கும் இடையில் மாட்டி தவித்தான். நாட்கள் செல்ல செல்ல கல்யாணியின் கொடுமை அதிகமானது. ரேகாவிற்கு ஒரு விஷயம் புரிந்தது. அமைதியாக அழுதால் இந்த மாமியார் திருந்த மாட்டார். இவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தந்து பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். அடுத்த நாள் காலையில் செந்திலும் கல்யாணியும் காஃபி குடித்து கொண்டிருந்தனர். அப்போது ரேகா ஒரு பெரிய சூட்கேஸுடன் ஹாலுக்கு வந்தாள். கல்யாணி நக்கலாக, என்னடி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போறியா? தாராளமா போ. திரும்பி வரணும்னு நினைச்சேனா அந்த 5 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு வர வழியப்பார் என்றார். ரேகா சிரித்து கொண்டே, இல்லை அத்த, என் அப்பாவுக்கு பூர்வீக நிலம் ஒன்று விற்று இப்போ கைக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு. அதை என்கிட்ட கொடுக்க அடுத்த வாரம் அவரே நேரில் வரதா ஃபோன் பண்ணிரு சொன்னார். ஆனால் நீங்கள் தான் என்ன போக சொல்லிட்டீங்களே, நான் கிளம்புறேன் என்றாள். 20 லட்சமா? கல்யாணியின் கண்கள் அகலமாக விரிந்தன. அவரது கோபமெல்லாம் பனி போல உருகியது. அடியே ரேகா, நிஜமாவா சொல்கிற? ஏன் முன்னாடியே சொல்லலை என்று ஓடி வந்து அவள் கையை பிடித்தார். ரேகா சொன்னால், ஆமா அத்தை, ஆனால் என் அப்பா ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காரு. இந்த பணத்தை வச்சு என் பேரில் ஒரு புது ஃப்ளாட் வாங்கணும். அதில் நானும் உங்கள் மகன் செந்தில் மட்டும்தான் தனியாக குடித்தனம் போகணும். ஏன்னா மாமியார் கூட இருந்தால் நிம்மதி இருக்காதுன்னு என் அப்பா பயப்படுறார் என்றார். பணம் கைவிட்டு போகக்கூடாது என்று நினைத்த கல்யாணி, அதற்கென்னடி, நீங்கள் 2 பேரும் தனியாக போய் சந்தோஷமாக இருங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அந்த பணத்தை முதல்ல வாங்கிட்டு வர சொல்லு என்றார் பேராசையுடன். அடுத்த சில நாட்களிலே கல்யாணி ரேகாவை ஒரு மகாராணி போல கவனித்து கொண்டார். சமையல் வேலை முழுவதையும் அவரே செய்தார். ரேகாவிற்கு பிடித்த உணவுகளையும் சமைத்தார். ரேகா கண்ணு, உனக்கு கால் வலிக்குதா? நீ போய் ஓய்வெடு என்று உருகினார். செந்திலுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் அம்மாவின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட்டான். ரேகா தனக்குள் சிரித்து கொண்டாள். 1 வாரம் கழித்து ரேகாவின் தந்தை விஸ்வநாதன் எப்போதும் போல தன் மகளை பார்க்க சாதாரணமாக வீட்டுக்கு வந்தார். அவர் கையில் சில பழங்கள் மட்டுமே இருந்தன. அவரை பார்த்ததும் கல்யாணி ஓடி போய் உபசரித்தார். வாங்க சம்பந்தி, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தோட செக் கொண்டு வந்தீங்களா என்று பேராசையுடன் கேட்டார். விஸ்வநாதன் ஒன்றும் புரியாமல் முழித்தார். என்னது, 20 லட்சமா? எனக்கேது அவ்வளவு பணம் என்றார் அதிர்ச்சியாக. அப்போது ரேகா குறுக்கே வந்து கல்யாணியை பார்த்து கம்பீரமாக சொன்னார். அத்தை, எங்கள் அப்பா கிட்ட 1 ரூபாய் கூட பூர்வீக சொத்தோ பணமோ கிடையாது. அவர் சாதாரண ஆட்டோ ஓட்டுநர். அவர் தன் வாழ்க்கையோட மொத்த சேமிப்பையும் வச்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. நீங்கள் பணத்துக்காகவும் வரதட்சணைக்காகவும் என்ன கொடுமைப்படுத்தினீங்க. பணம்னு சொன்ன உடனே என்ன 1 வாரம் எப்படி தாங்குன்னு தாங்குனீங்க பார்த்தீங்களா? மனிதர்களை அவங்க குணத்தை வச்சு மதிக்காம பணத்தை வச்சு மட்டும் மதிக்கிற உங்களுக்கு பாடம் புகட்ட தான் நான் இந்த நாடகத்தையே ஆடினேன் என்றாள் ரேகா.
செந்திலுக்கு இப்போதுதான் ரேகாவின் திட்டம் புரிந்தது. அவன் தன் அம்மாவை பார்த்து, அம்மா, ரேகா சொன்ன 20 லட்சம் ரூபாய் வரதட்சணை பேராசைக்காகவா இப்படி நாடகம் ஆடின? இதுக்காகத்தான் ஒரு வாரமாக ரேகாவை நல்லா கவனிச்சிங்களா? ரேகா செஞ்சதில் எந்த தப்புமே இல்லை என்று மனைவியின் பக்கம் நின்றான். அனைவர் முன்னிலையிலும் அசிங்கப்பட்டு தன் பேராசை அம்பலமானதால் கல்யாணி அம்மாள் வெக்கி தலைகுனியவில்லை. மாறாக அவருக்கு ரேகாவின் மீது ஆத்திரமும் பழிவாங்கும் வெறியும் தான் தலைக்கேறியது. என்னை வச்சு நாடகம் ஆடுறியாடி? என் பிள்ளையவே எனக்கு எதிராக திருப்புற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மனதிற்குள் வஞ்சம் வளர்த்தார். விஸ்வநாதன் தன் மகள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்பதை உறுதி செய்துவிட்டு கவலையோடு ஊருக்கு கிளம்பினார். மறுநாள் செந்தில் வேலைக்கு வெளியில் சென்றிருந்தான். வீட்டில் கல்யாணியும் ரேகாவும் மட்டுமே இருந்தனர். ரேகா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது கல்யாணிக்கு பழிவாங்கும் எண்ணம் தோன்றியது. இவள் சமைக்கும்போது பின்னாடி போய் லேசா தள்ளி விட்டுட்டு சிலிண்டர் வெடித்து விபத்து நடந்தது போல நாடகம் ஆடினால் என்ன என்று நினைத்து சத்தமில்லாமல் சமையலறை நோக்கி நகர்ந்தார். கல்யாணி சமையலறை வாசலுக்கு வந்து ரேகாவை தள்ள முயன்ற அந்த நொடி எதிர்பாராத விதமாக ரேகா திடீரென திரும்பி நகர்ந்தாள். அதே சமயம் சமையலறை மேடையில் இருந்த கொதிக்கும் வெந்நீர் பாத்திரம் தடுமாறி அதை தள்ள வந்த கல்யாணியின் மீதே ஊற்றியது. கல்யாணியின் புடவையில் தீப்பொறி பட்டு கருக தொடங்கியது. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க என்று அலறியபடி கல்யாணி கீழே விழுந்தார். அவரை பழிவாங்க நினைத்த அதே சமையலறையில் கல்யாணி இப்போது உயிருக்காக போராடி கொண்டிருந்தார். ரேகா நினைத்திருந்தால் என்னை அழிக்க நினைத்தவளுக்கு இது தேவைதான் என்று ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால் அவளது நல்ல குணம் அவளை தடுத்தது. ரேகா ஒரு நொடியும் தாமதிக்காமல் தன் கையில் இருந்த துணியால் கல்யாணியின் புடவையில் இருந்த தீயை அணைத்தாள். அவளது கைகளிலும் லேசாக தீக்காயங்கள் ஏற்பட்டன. ஆனால் அதை அவள் பொருட்படுத்தவில்லை. கல்யாணி மயக்கமடையும் நிலைக்கு சென்றார். ரேகா உடனடியாக பக்கத்து வீட்டுக்காரர்களை உதவிக்கு அழைத்து தன் தோளில் கல்யாணியை தாங்கி பிடித்து ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாள். அவசர சிகிச்சை பிரிவில் கல்யாணி அனுமதிக்கப்பட்டார். செந்திலும் விஷயமறிந்து பதறியடித்து ஓடி வந்தான். மருத்துவர் வெளியில் வந்து சொன்னார், நல்ல வேலை, உங்க மனைவி சரியான நேரத்துல முதலுதவி செஞ்சு கூட்டிட்டு வந்தாங்க. இல்லைன்னா தீக்காயம் உடம்பு முழுக்க பரவி உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். அவங்க கைகள்லையும் காயம் இருக்கு. ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்படாம உங்க அம்மாவை காப்பாத்துறதுல தான் குறியா இருந்திருக்காங்க என்றார். உண்மையாகவே இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் செந்தில் என்று மருத்துவர் கூறினார். சில மணி நேரங்களுக்கு பிறகு கல்யாணி கண் விழித்தார். வார்டுக்கு மாற்றப்பட்ட அவரை பார்க்க செந்திலும் ரேகாவும் உள்ளே சென்றனர். ரேகா தன் கைகளில் கட்டப்பட்டிருந்த கட்டோடு கல்யாணிக்கு குடிக்க தண்ணீர் எடுத்து கொடுத்தாள். கல்யாணியின் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. ரேகா 20 லட்சம் ரூபாய் இருக்குன்னு பொய் சொல்லி தன் தவறை உணர்த்திய போது வராத குற்ற உணர்ச்சி இப்போது தன் உயிரை காப்பாற்றிய மருமகளின் கைகளை பார்த்ததும் கல்யாணியை உலுக்கியது. ரேகா, என்னை மன்னிச்சிடுமா, உன்னை அழிக்க நினைச்சவள் நான். ஆனா நீ உன் உயிரையும் பொருட்படுத்தாம என் உயிரை காப்பாத்திருக்க. நீ கொண்டு வராத 20 லட்சம் பணத்தை விட உன்னோட இந்த தங்கமான குணம்தான் இந்த வீட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்னு இப்போ என் புத்திக்கு உரைக்குதுமா என்று கதறி அழுதார். ரேகா புன்னகையோடு அவர் கைகளை பிடித்து, பரவாயில்ல அத்தை, நீங்க நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்தா போதும் என்றாள். அன்று முதல் கல்யாணி அம்மாளின் பேராசையும் ஆணவமும் முற்றிலும் அழிந்தது. மாமியாரும் மருமகளும் தாயும் மகளுமாக மாறி அந்த குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சி பொங்கியது. ஏழை வீடோ பணக்கார வீடோ, பெத்த அம்மா அப்பாவுக்கு அவங்க வீட்டு பொண்ணு எப்போதுமே ராஜகுமாரி தான். இன்னொரு வீட்டில் ராஜகுமாரியாக வளர்ந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதே பெரிய சொத்து தான். அவளை பணத்தால் அளக்காதீங்க, அன்பால் அரவணைங்க. நன்றி. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.